தொடர்ந்து பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்ம ஒரு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். நன்றி கடனுக்காகவே பாஜகவுடன் கூட்டணி என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் இபிஎஸ். கைக்கூலிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் என்றும் கூறியிருக்கிறார். அது மூலம் எதை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? இல்ல, அவர் ஓபிஎஸ் அவர்களையும் செங்கோட்டையன் அவர்களையும் டார்கெட் பண்ண போறாருன்றது புரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரைட்டாவே சொல்றாரு. அதாவது பிஜேபிக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன், அதனால கூட்டணி வச்சிருக்கேன். 2000 வர சட்டமன்ற தேர்தல நம்ம 2 பேரோட கூட்டணியில எந்த பிரச்சனையும் இருக்காதுன்றதை கன்சாலிடேட் பண்றாரு. ரெண்டாவது, நான் தான் பொதுச் செயலாளர், நான் நினைக்கிறதா இங்க நடக்கும். மீறி யாருன்னா கட்சின்றது நான் தான், மீறி யாருன்னா எதனா முடிவு பண்ணீங்கன்னா நடு ரோட்ல நிப்பீங்க அப்படின்றது கிட்டத்தட்ட 2 செய்தி. அதுல ஒண்ணு, கட்சியில இருக்க 2ஆம் கட்ட 3ஆம் தலைவர்கள் இனிமேல் யாருன்னா ஒன்றுபட்ட அதிமுக இவங்களை சேர்த்துக்கோ அவங்களும் சேர்த்துனா இதே நிலைமை தான் உங்களுக்கு வரும்ன்றது சொல்லாம சொல்றாரு. ரெண்டாவது, தொண்டர்களுக்கு கிளியர் கட்டா ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. இதுதான் இப்படிதான் போக போகுது, நம்ம இப்படிதான் பயணம் பண்ண போறோம், நம்ம தைரியமா செயல் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த கட்சியில இது ஒன்று சேருமா, இது என்ன ஆகும் ஏதாகும்ன்ற அந்த ஒரு பேசுபொருள் திருப்பியும் வந்திருக்கு. இது ஒரு 7-8 வருஷமா பேசப்பட்ட விஷயம்னாலும் தேர்தல் இருக்கிற சூழ்நிலை திருப்பி வருது. அப்ப அந்த நேரத்துல ஒரு கட்சி தலைவர் அந்த தொண்டர்களுக்கு ஒரு சரியான மெசேஜ் சொல்லணும். இப்படிதான் நம்ம போக போறோம், இதை நோக்கி பயணம் பண்ணுங்க அப்படின்றது. மூன்றாவது, இதுல என்னன்னா அவர் நிறைய நேரம் செலவு பண்ணி பணம் செலவு பண்ணி கட்சிக்காரர்களை ஒருமைப்படுத்தி தொண்டர்களை எழுச்சி பண்ணிட்டு அவர் தெருவா போய் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க அன்றாட இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், வெற்றி பெறாது, முதலமைச்சரா இவரை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை அவரை மனதளவுல ரொம்ப காயப்படுத்திருக்குன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். அதனாலதான் அவர் ஸ்ட்ராங்கான வெரி போல்டு டெசிஷன், போல்டான ஸ்டேட்மெண்ட். இது கட்சி தொண்டர்களுக்கும் மெசேஜ். நாளைக்கு போய் பிஜேபியில பேசும்போது ஏதோ அவங்க கூப்பிட்டாங்க நான் போறேன்ற அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. கைக்கூலிகளையோ இல்ல கட்சியில இருக்கிறவங்கள நான் அடையாளம் கண்டிருக்கிறேன், அவங்கள ஒருத்தரையும் விட மாட்டேன், நடுரோடுக்கு தான் போனோம். என்ன நம்பாம நீங்க டெல்லியில இருக்கிறவங்களையோ மத்தவங்களையோ பாஜக தலைவரை வச்சு சைட்ல எதனா ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நடுத்தரு தான் விதி, உங்களுக்கு அதுதான் அடையாளம் அப்படின்றத சொல்லிட்டாரு. இப்ப நாளைக்கு போகும்போது அமித்ஷா முடிவெடுப்பாரா அப்படின்றதை தாண்டி 2 கூட்டணி தலைவர்கள் உட்கார்ந்து சரிசமமா ஜெயிக்கிறது எப்படின்றத பத்தி பேச போறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கலாம். இணைப்புல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு கோட்டீஸ்வரன்.